கேரள வனத்துறையினரால் சந்தேகத்திற்குரிய சிறுத்தை பல் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட தலித் ராப் பாடகர் வேடன் என்கிற ஹரந்தாஸ் முரளிக்கு புதன்கிழமை ஜாமீன் வழங்கப்பட்டது. கொச்சியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 6 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தொடர்பான வழக்கில் போலீசாரால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்குப் பிறகு வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் 1972 இன் கீழ் வனத்துறை அதிகாரிகள் வேடனை 30 கைது செய்தனர். ஏப்ரல் 28 அன்று போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வேடன் சிறுத்தை பல் வைத்திருந்ததாக கூறப்படும் ஒரு பதக்கத்தை அணிந்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்கள் வன அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் விளைவாக ராப்பர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இறுதியில் கைது செய்யப்பட்டார். புதன்கிழமை எர்ணாகுளத்தில் உள்ள பெரும்பாவூரில் உள்ள மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் வேடனுக்கு ஜாமீன் வழங்கியது. அவரது கைது சமூக ஊடகங்களில் சீற்றத்தை ஏற்படுத்தியது. கடந்த ஆண்டு இலங்கையர் ஒருவர் தனக்கு பல்லை பரிசாக அளித்ததாகவும் அதன் சட்டரீதியான தாக்கங்கள் குறித்து தனக்குத் தெரியாது என்றும் வேடன் புலனாய்வாளர்களிடம் கூறினார். கைப்பற்றப்பட்ட பல் சிறுத்தை பல் என்பதை உறுதிப்படுத்த தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த பிறகு வேடன் ஊடகங்களிடம், நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற முயற்சிப்பேன். நான் என்னை திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். என்னை கேட்பவர்கள் அனைவரும் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் நல்ல பழக்கங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். திருச்சூரைச் சேர்ந்த வேடன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாய்ஸ் ஆப் தி வாய்ஸஸ் என்ற ஆல்பத்தை வெளியிட்ட போது ஒரு ராப்பாடகராக கவனிக்கப்பட்டார். இது உடனடி வெற்றியாக மாறியது. 2024 மலையாள வெற்றிப் படமான மஞ்சும் வில் பாய்ஸுக்கும் அவர் பாடல் வரிகளை எழுதியிருந்தார். போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக வேடன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தலித் தலைவர் புன்னால ஸ்ரீகுமார் கூறினார். ஆனால் சிறுத்தை பல் வழக்கில் அவருக்கு நீதி மறுக்கப்பட்டது. பல பிரபலங்கள் யானை தும்பிக்கைகளை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட போது வனத்துறையின் நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கு தெரியும். வேடனை இப்படி வேட்டையாடக்கூடாது என்று ஸ்ரீகுமார் கூறினார். சுற்றுச்சூழல் விஞ்ஞானி டாக்டர் எஸ். வைசி ஒரு பேஸ்புக் பதிவில், இனவெறிக்கு எதிராக போராடுவதற்கு நமக்கு அரசியலமைப்புச் சட்டமும் பாராளுமன்றமும் உள்ளன, ஆனால் அது நமது அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளால் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்படும். வேடனுக்கு எதிராக வனவிலங்கு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டது. அவர் தேசிய SC/ST ஆணையத்தை அணுகலாம் என்று எழுதினார். வேடனுக்கு எதிரான வழக்கை முன்னதாக நியாயப்படுத்திய வனத்துறை அமைச்சர் A. சசீந்திரன் பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெருகிவரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் புதன்கிழமை தனது கருத்தை மென்மையாக்கினார். சர்ச்சையை அரசாங்கத்திற்கு எதிராக பயன்படுத்த முயற்சி நடந்தது. அரசியல் உணர்வுள்ள தலைமுறையின் பிரதிநிதியாக வேடன் ஒரு நம்பிக்கைக்குரிய கலைஞர். வனத்துறை அவருக்கு மீண்டும் ஒரு பாடகராக வருவதற்கு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். The Indian Express